வணக்கம். நான் டாக்டர் கிருஷ்ணவேணி. பெரிமெனபாஸ் காலகட்டங்களில் பெண்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை தான் இந்த ஹாட் ஃப்ளாஷஸ். இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் பற்றி பொதுவாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளும் அதுக்குண்டான பதில்களையும் பார்ப்போம். டாக்டர், இந்த ஹாட் ஃபிளாஷஸ்னா என்ன? சில சமயம் திடீர்னு உடம்பெல்லாம் சூடாகி வேர்க்குதே, அதுவா? ஆமாங்க. திடீர்னு முகம், கழுத்து, மார்பு, காது மடல் பகுதியில் சூடு பரவுற மாதிரி இருக்கும். சில சமயம் உடம்பு முழுக்கவே வேர்த்துக்கட்டும், நெஞ்சு படப்படான்னு அடிச்சுக்கும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கும், ஆனால் நாம மட்டும் ரொம்ப உஷ்ணமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்தில் இது தானாக சரியாயிடும். இதுக்கு பேர் தான் ஹாட் ஃப்ளாஷஸ். ராத்திரி தூக்கத்துல இதே மாதிரி வேர்த்துதுன்னா அதுவும் இதுதானா? ஆமாம், ராத்திரியில் வர்ற ஹாட் ஃப்ளாஷஸை நைட் ஸ்வெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால தூக்கம் கெட்டு மறுநாள் சோர்வா எரிச்சலாக இருக்கலாம். சில சமயம் எந்த வேலையிலுமே கவனம் செலுத்த முடியாமல் கூட போகலாம். சரி டாக்டர், இந்த ஹாட் ஃபிளாஷஸ் ஏன் வருது? பெரிமெனபாஸ் ஸ்டேஜில் இது போல சில சங்கடங்கள் வர்றது ரொம்ப காமன். அதாவது மாதவிடாய் நிரந்தரமாக நிற்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சில வருடங்களில் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனோட அளவு கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால நம்ம மூளையில் ஹைப்போதலமஸ், அதாவது நம்ம உடம்போட வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுற தெர்மோஸ்டாட் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். உடம்பு ஜில்லுன்னு இருக்குன்னு தப்பாக நினச்சி உடம்பை சூடாக்க சிக்னல் கொடுத்துரும். அதனால தான் இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் நமக்கு வருது. இந்த ஹாட் ஃபிளாஷஸ்னால உடம்புக்கு ஏதாவது கெடுதலா இல்ல பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இது ஒரு நோய் கிடையாது. இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. பொதுவாக ஒரு 40லேருந்து 50, சில சமயம் 52 வயசுக்குள்ள பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண ஹார்மோன் மாற்றம் தான் இது. ஒவ்வொருத்தருக்கும் இது ஆரம்பிக்கிற வயசு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் அது அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு நேச்சுரலான விஷயம்தான். அதே போல் பெரிமெனபாஸ் ஸ்டேஜில் இருக்க எல்லா பெண்களுக்கும் ஹாட் ஃப்ளாஷஸ் எப்போவும் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த ஹாட் ஃபிளாஷஸை சமாளிக்க வீட்லேயே ஏதாவது பண்ண முடியுமா டாக்டர்? நிச்சயமாக பண்ணலாம். சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டா இதோட தீவிரத்தை சமாளிக்க முடியும். உடைகளை பற்றி பார்க்கணுன்னா நல்ல காத்தோட்டமான லூஸான காட்டன் ட்ரெஸ் போடுங்க. நைலான், பாலிஸ்டர் மாதிரி துணிகளை அவாய்ட் பண்ணிடுங்க. ராத்திரியிலையும் மெல்லிசாக காட்டன் ட்ரெஸ்ஸே நல்லது. உணவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரசாரமான உணவு வேண்டாம். சூடான டீ, காஃபி அடிக்கடி குடிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. மதுபானம், புகையில கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். நிறைய தண்ணி குடிங்க. உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற ரூம் குளிர்ச்சியாக காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பகலில் தேவைப்பட்டால் ஒரு சின்னதாக ஒரு விசிறி கூட வச்சுக்கலாம். ராத்திரி படுக்கறை குளிர்ச்சியாக இருக்கட்டும். பெட்ஷீட்டு, பில்லோ கவர் கூட காட்டன்ல இருந்தால் நல்லது. அதுபோல் ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமல் பார்த்துக்கோங்க. மனசை ரொம்ப லேசாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. சின்னதாக நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். இரவு நேரத்தில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் ஒரு சாதாரண, அதாவது லியூக் வார்ம் தண்ணியில் குளிக்கலாம். பெட்டு பக்கத்தில் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. நார்மல் வாட்டராக இருக்கட்டும். திடீர்னு வேர்த்தா குடிச்சிக்கலாம். சரி, இந்த பிரச்சனைக்கு மருத்துவரை அணுக வேண்டிய அவசியம் ஏற்படுமா டாக்டர்? ஏற்படலாம். எப்போனா, நான் சொன்ன இந்த செல்ஃப் கேர் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் உதவலைன்னா, இல்லை இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் உங்களோட டெய்லி ஒர்க்கை இல்லை உங்களோட தூக்கத்தை ரொம்ப பாதிக்குதுன்னா உங்கள் டாக்டரை அணுகி அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் பற்றின உங்கள் சந்தேகங்கள் பலவற்றுக்கும் தெளிவான பதில் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். பெரிமெனபாஸ்ங்கிறது பெண்களோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டம், ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் அதோட ஒரு பொதுவான அறிகுறி. இதை பற்றின சரியான புரிதல் இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். இதை ஒரு சவாலாக நினைக்காம உடம்புல ஏற்படுற ஒரு மாற்றமாக ஏற்றுக்கிட்டு அதை எப்படி சுலபமாக கடந்து போகலான்னு பாருங்கள். தேவைப்பட்டா தயங்காமல் மருத்துவரை அணுகுங்க. இது சமாளிக்க நிறைய வழிகள் இருக்குது. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.